ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 14 எபிசோட் 314 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த சேட் சன் ஷவர் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஓப்பனிங்லேயே சீன் பாஸ்ட்ல தான் இருக்கும். சக்ராவை பார்த்துட்டு ஃபோர் ஹெட்னு சொல்லியிருப்பான் இல்லையா யோட்டா, அதுல இருந்து கண்டினியூ ஆகும். ஃபோர் ஹெட்ன்ட்டு பனி பெய்துன்ட்டு ஆடுவான். பார்க்க போனா யோட்டாக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கும் போல என்பா ஷிகமாரு, அட்லீஸ்ட் உன்னோட நெத்தினாவது பிடிச்சிருக்கும் போல என்பா ஈனோ. யோட்டா சக்ராவை தூக்கி விட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆடிட்டே இருப்பான். சக்ராவுக்கு ஒன்றுமே புரியாது, பண்ணாதான் இருக்கும் போல என்பா. பனி பெஞ்சிட்டே இருக்கனால ஃபுல்லா ஸ்னோ ஆயிரும். ஸ்னோ பால் செஞ்சு அடிச்சு விளையாடுவாங்க. அதுல கேவ் சைடுக்குலாம் ட்ரை பண்ணுவாங்க, ஆனா சொதப்பிக்கும். ஸ்லைடிங் பண்ணி விளையாடுவாங்க. இதுக்கப்புறமா ஈனோ அவங்க ஃபேமிலி ரன் பண்ற ஃப்ளவர் ஷாப்ல இருந்து ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் வச்சு பொக்கேவா கொண்டு வந்திருப்பா சாஸ்கேக்காக கொடுக்கறதுக்கு. ஆனா சாஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு ஆங்கர் டைப் தானே, அவன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா, அதனால வருத்தப்படுவா. யோட்டாவும் அதை கேட்டு ரொம்பவுமே வருத்தப்படுவான். ஈனோ நீ எனக்காக வருத்தப்படுறியான்ட்டு இந்த நீ ஒரு பூ வச்சுக்கன்னு சொல்லி கொடுப்பா. சக்குரா சாஸ்கே அப்படி நடந்துகிட்டும் ஈனோ பரவாயில்ல போல்டாவே இருக்கான்னு சொல்லி ஹாப்பியா ஃபீல் பண்றப்ப சந்தோஷமா இருக்கியான்ட்டு யோட்டா சக்குரா கிட்ட கேட்டு சக்குரா ஹாப்பினா நானும் ஹாப்பி தான் அப்படின்ட்டு பனிப்பைய வைப்பான். சக்குரா உனக்கு என்ன அப்படி சந்தோஷம் சொல்லி கேப்பா ஈனோ. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்கும் போது யோட்டா ஹாப்பியா இருப்பான் இல்லையா. சக்குரா மேல நிறைய ஸ்னோ விடுவோம். ஈனோவும் ஒரு ஸ்னோ பால் செஞ்சு அவ தலையில போடுவா. சோஜி யோட்டா நிலை இல்லாம இருக்கன்பா. ஷிகமாரு அவன் அழுதா மழை பெய்யுது, சிரிச்சா சந்தோஷமா இருந்தா பனி பெய்யுதுன்னு சொல்லிட்டு யோசிப்பான். வெதர் ஃபாஸ்ட்னு ஒரு போர்டு இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு சக்குரா ஒரு மாதிரி டல்லாகிற இருக்கும். அடுத்த நாள் அகாடமில இருந்து கிளம்புறதுக்கு பார்த்துட்டு இருக்கப்ப சாஸ்கேயோட பேக்ல ஃபிளவர்ஸா இருக்கும். ஒருவேளை யோட்டா பண்ணிருப்பானோன்ட்டு யோட்டா கிட்ட போயிட்டு இங்க பாரு கிராமத்துல யார் கண்ணிலும் படாத, மறைவாவே ரகசியமாறு, யார் கண்ணிலும் மாட்டிராத சிக்கிறாதேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. சரி என்ன யாரும் பார்க்கவளா இல்ல, ஆனா ஒரே ஒரு வினோதமான பையன் மட்டும் பார்த்தான்பா. ஈனோ யாருன்னு கேட்கவும் லஞ்ச் அப்ப அவன் மட்டும் தான் வெளியே இருந்தான். அயன் ராட்ல உட்காந்துட்டு அயன் ராடா நருட்டோவா இருக்குமோன்பா ஷிகமாரு. சக்குரா இரு அந்த பையனான்ட்டு திங்க் பண்ணுவா. சின்ன வயசு நருட்டோவை காட்டுவாங்க. கிரேட் ஸ்டோன் ஃபேஸஸ ஃபேஸ் பண்ணி கொண்டு இருப்பான். ஓ எனக்கு அவனை தெரியுமேன்ட்டு ஈனோ எப்பவுமே தனிமையில இருப்பான், அப்புறம் கோவமாவே இருப்பானேன்பா. இல்ல என்று சக்குரா என்ன பாக்குறப்பெல்லாம் சிரிப்பானே, அவன் வினோதமானவன்பா. ஒருவேளை அவனுக்கு உன பிடிச்சிருக்குமோன்பா ஈனோ. இப்படிலாம் பேசாத என்பா சக்குரா. நருட்டோ உன்னை நோட்டீஸ் பண்ணானான்னு சொல்லி கேட்பான் ஷிகமாரு. இல்லையே தெரியலையேன்பா யோட்டா. ஈனோ யோட்டா கிட்ட நல்லா கேட்டுக்க, திரும்ப கிராமத்துக்கு வராத, அவங்க உன்னை பார்த்துட்டாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. ஐயோ அப்படி நடந்துடக்கூடாதுன்ட்டு அழுதுட்டே யோட்டா நான் சக்குரா விட்டு பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்பா. குறிப்பா எதுக்கு சக்குரான்னு சொல்லி கேப்பா ஈனோ. சக்குரா யோட்டா கிட்ட தேங்க்ஸ் பண்ணுவா. சோஜி ஆனா அது ஃபன்னான்ஸ்ல சாஸ்கே எப்பவுமே கூல் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா பூவோட போறப்ப ஃப்ளவர் கார்டன்ல இருக்க மாதிரி இன்சிட்டு சிரிப்பான். இதை கேட்டு மற்றவங்களும் சிரிப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. பிரசன்ட்ல சக்குரா முன்னால இருக்க யோட்டா சக்குரா நகருக்கு இல்லாம ஐஸ் கட்டியில உரைய வச்சுட்டு குணாய் எடுப்பான். சக்குரா அந்த ஐஸ்ல உடச்சிட்டு பின்னாடி போவா. இதுக்கப்புறம் ஷிகமாரு கிட்ட காட்டுவாங்க. யோட்டா வாட்டர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அப்புறம் நம்ம யோட்டாவை எதிர்த்து சண்டை போட்டானுமான்னு சொல்லி கேட்பான் சோஜி. ஆஸ்மாவை எப்படி சண்டை போட்டு சீல் பண்ணமோ அதே விஷயத்த தான் இங்கேயும் பண்ணி ஆகணும்பா ஷிகமாரு. ஆனா எப்படின்ட்டு சோஜி வெதர் கண்ட்ரோல் பண்றவனு எப்படி தோக்கடிக்குதுன்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு எனக்கு இன்னும் தெரியலன்பா. யோட்டா அட்டாக் பண்ணாம பிரிஞ்சிருவாங்க. ஷிகமாரு மனசுக்குள்ள யோட்டாவை பத்தி எனக்கு ஃபுல்லா தெரியாது, நாங்க என்ன பண்றதுங்க மாதிரி திங்க் பண்ணுவான். ஈனோ சப்கான்ஷியஸ்ல அவங்க அப்பாவோட கனெக்ட் ஆயிட்டு சக்குரா கூட கனெக்ட் பண்ணி விட சொல்லுவா. கனெக்ட் பண்ணி விட்டுருவாரு. சக்குரா இருக்கேன்னு சொல்லி கேட்பா ஈனோ. இருக்கான ஒரு விஷயத்துக்கு நடுவுல மாட்டிருக்கன்பா. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்ல இருந்தாலும் யோட்டாவை பத்தின்பா ஈனோ. யோட்டாவான்ட்டு எனக்கு முன்னாலதான் இருக்காதா சொல்லுவா. நிஜமானமான்ங்கிற மாதிரி ஷாக் ஆயிருப்பா ஈனோ. கீபா எனக்கு முன்னாலே தான் இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். எல்லாருக்குமே ஷாக் தான். கீபா உங்க முன்னால எப்படி யோட்டா இருக்க முடியும்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு மனசுக்குள்ள 3 யோட்டாவா என்னதான் நடக்குதுங்க மாதிரி திங்க் பண்ணுவான். நருட்டோ காட்டுவாங்க. போற வழியில விசில் சவுண்ட் கேட்டு ஸ்டாப் ஆவான். அங்க ஒரு யோட்டா இருப்பான். விண்ட மேனிபுலேட் பண்ற மாதிரி இருக்கும். யோட்டாவை பார்த்துட்டு நருட்டோ யாரா நீங்க கேட்பான். விசிலே விண்ட மேனிபுலேட் பண்ணுவான். நருட்டோ யோசிச்சு பார்த்துட்டு நீ யோட்டா தான் சொல்லி கேட்பான். சிரிச்சுட்டே யோட்டா விண்ட மேனிபுலேட் பண்ணி அட்டாக் பண்ணிருப்பான். நருட்டோன்ட்டு திரும்ப அட்டாக் பண்ணுவான். வச்ச அட்டாக்ஸ்ல இல்ல டாஜ் ஆயிட்டு நருட்டோ யோட்டான்பா. பாஸ்ட்ல நருட்டோ மெட்டல் போல்ல உட்காந்து இருக்கப்ப சோஜி ஷிகமாரு ஈனோ சக்குரா வந்திருப்பாங்க. ஈனோ அவனை கடத்திட்டு போய் என்ன பண்ணீங்க மாதிரி கத்துவா. கேள்வி கேட்கல இங்க வேலைக்கு ஆகுதுன்ட்டு ஷிகமாரு உனக்கு தெரியும்ல நருட்டோன்னு சொல்லி கேட்பான். நருட்டோ என்னன்னு கேட்கவும் நீ ஒன்னு பாத்திருப்பே இல்ல பார்க்காம கூட இருக்கலாங்க மாதிரி ஷிகமாரு பேசும்போது நான் உன்னை பார்க்கலினா அதை இப்படி பார்த்திருப்பேன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. புத்திசாலியா இருப்ப போலே என்னமா ஷிகமாரு, என்னடா இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பா ஈனோ. சக்குரா கூடவான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பா. யோட்டா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு யோட்டாவை என்ன பண்ணீங்கிற மாதிரி கேட்பாங்க. யோட்டாவான் நருட்டோ அன்னைக்கு அகாடமியோட ஸ்கூல் யார்ட்ல அவனை பார்த்ததானு சொல்லி கேட்பா சக்குரா. எங்களை தாண்டி யோட்டாவை தெரிஞ்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான் அப்படின்ட்டு பாயிண்ட் பண்ணவும் நருட்டோ அவங்களோட ஃபேஸை தான் பார்ப்பான். அது நருட்டோக்கு அதிகப்படியான கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஈனோ யோட்டாவை சந்திச்சதானே எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டதானு சொல்லி கேட்பா. நருட்டோ எனக்கு யோட்டா யாருன்னு
யாருன்னே தெரியாதுன்பா. நம்ம கிராமத்துக்கு பக்கத்தால தொலைஞ்சு போன பையன்டான்பா சக்குரா. அவன் மேல பரிதாபப்பட்டு நாங்க தான் அவனை பாத்துக்கிட்டு இருக்கோம்பா. அப்புறம் நாங்க இன்னைக்கு வந்து பார்த்தா இடம் மொத்தமா நாசமாயி கிடக்குது, அவனை வேற காணும்பா. நருட்டோ அப்படின்னு அந்த பையன் வெளி கிராமத்தை சேர்ந்தவனான்னு சொல்லி கேட்பான். ஷாக் ஆவாங்க. வெளி ஆளுகளை எல்லாம் நீங்க பாதுகாப்பீங்க, ஆனா என்ன மட்டும் அந்த பார்வையில பாக்குறீங்களேன்பா. ரொம்ப கடுப்பாயிட்டு ஓடிடுவான் நருட்டோ. சக்குரா என்னடா சொல்லிட்டு போறேன்னு கத்துவா. நருட்டோ போகவும் ரொம்ப தான் பண்றான் பாயிடும். ஷிகமாரு நம்ம கிட்ட ப்ரூஃபே இல்ல, இருந்தாலும் கொஸ்டின் கேட்கறோன்னு ஓவரா பண்ணிட்டோம். அவனுக்கு நிஜமாலுமே யோட்டாவை பத்தி எதுவும் தெரியாம இருந்தான்னு சொல்லவும் ஈனோவும் சக்கராவும் வருத்தப்படுவாங்க. நருட்டோ என்கிட்ட மட்டும் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாங்களோன்ட்டு கோவத்தில் நடந்து போவான். காட்டுக்குள்ள கடைசியில தொலைஞ்சே போயிருப்பான். மழை பெய்யும், அழுகுறலும் கேட்கும். நருட்டோ என்னடான்ட்டு பாப்பான். யோட்டாவை பார்த்துட்டு நீயான்பா. நருட்டோவை பார்த்துட்டு இன்னும் அழுகுவோம். என்னடா ஆச்சு, என்ன பிரச்சனைடான்னு கேட்பான். யார் தாண்டா நீ பக்கத்துல போய் கேட்கவும் பயமா இருக்குன்னு அழுவான் யோட்டா. நருட்டோ உன் பேர் என்னன்னு கேட்கவும் நான் யோட்டான் இருப்பான். நருட்டோ அப்படின்னா உன்னை பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டாங்களான்னு சொல்லி கேட்பான். நருட்டோ மேல மட்டும் அதிகப்படியே மழை பெய்யும். டக்குன்னு ஓரமா வந்துருவான். என்ன ஏன் மேல மட்டும் மழை பெஞ்சிருக்கு, இது என்ன உன் ஜுட்சுவான்னு சொல்லி கேட்டிருப்பான். வா கூலா இருக்கு, பார்க்க போனா என்னால க்ளோன் ஜுட்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்சும் கூட பண்ண முடியாது. அப்புறம் இருக்க சென்சே என்ன எப்பவுமே திட்டிட்டு இருப்பாருமா. மழை நின்று ஒளி வீசும், நீயும் என்ன போலவே அவுட் சைடர் தான், ஆனா எல்லாத்துக்கும் நான் பிடிச்சிருக்கு, இதுல எந்த ஒரு நியாயமும் இல்ல தெரியுமான்னு சொல்லுவான் நருட்டோ. யோட்டா நருட்டோக்கு பின்னால வந்திருப்பான். யோட்டாவை பார்த்து நருட்டோ பயப்படுவான். எனக்கு ஒன்னு தெரியுமேன்ட்டு நீ இந்த ஃபூன் பண்ணிட்டு இருந்த பையன் தானு சொல்லி கேட்பான் யோட்டா. நீ தானே அன்னைக்கு அந்த மெட்டல் போல்ல உட்காந்துட்டு அது என்னமோ சொல்லுவாங்களே விசில் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேட்பான் யோட்டா. நருட்டோ மெட்டல் போல்ல உட்காந்து விசில் பண்ணிட்டு இருந்த விஷயங்களை காட்டுவாங்க. யோட்டா முன்னால விசில் பண்ணுவோம். எனக்கு எப்படி விசில் பண்றேன்னு சொல்லித்தாயன்ட்டு யோட்டா. நீ விசில் பண்றப்ப நீ ஒன்னும் தனியா இல்லைங்கிற மாதிரி அது உன்னை சீரப் பண்ற மாதிரி இருக்குன்பா யோட்டா. நான் சும்மா ஏமாத்திக்கிறேன்ட்டு நருட்டோ விசில் பண்ணி டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிறேன்பா. நானும் அதையே தான் பண்ண விரும்புறேன்பா யோட்டா. நருட்டோ நீ தான் எல்லாத்தோடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கேன்னு சொல்லுவான். திடீர்னு யோட்டா உடம்புல இருந்து டார்க் திங்ஸா வெளியே வரும். ஒரு குட்டி ஸ்னேக் வெளியே வரும். நருட்டோ அடைச்சது என்னதுன்ட்டு தூக்கி போடுவான். இப்படிப்பட்ட விஷயத்தை யார் பண்ணிருப்பா, அப்புறம் அது யாரோட தான் இருக்குங்கிற சந்தேகம் உங்களுக்கு மைண்ட்ல ஸ்பார்க் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். யாருங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஸ்னேக் மறைவும் யோட்டா நார்மல் ஆயிட்டு விசில் பண்றதுக்கு எப்படின்னு எனக்கு சொல்லி தரையா ப்ளீஸ்னு சொல்லி கேட்டிருப்பான். கண்டிப்பா சொல்லி தரேன் இருப்பான் நருட்டோ. இதுக்கப்புறம் நருட்டோ யோட்டாவுக்கு எப்பர் வாய் இப்படி நல்லா வச்சுக்கிட்டு விண்ட் சவுண்ட் மாதிரியான இந்த ஃபூங்கிற மாதிரி நம்ம பண்ணணும்பா. இதுக்கப்புறமா நருட்டோ சொல்லி தரது யோட்டா கத்துக்கிற விஷயங்களை எல்லாம் காட்டுவாங்க. விசில் பண்ண அந்த விண்ட் மேனிபுலேஷன் ஆகிறத நருட்டோ நோட் பண்ணிட்டு அவன் ஹாப்பியா இருக்கான், அதுவே அதை விண்டா மாத்துதான்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவான் நருட்டோ. யோட்டா இத பாருன்ட்டு விசில் பண்ணி காட்டுவான். நருட்டோ என்னங்கம்மா கேட்கவும் ஃப்ரெண்டுன்பா. நீ என்னோட ஃப்ரெண்ட் தத்தி பயோன்பா. ரெண்டு பேரும் சிரிச்சிருப்பாங்க. அக்கமாரு சத்தம் கேட்கும். இந்த சவுண்டை கேட்கவும் யோட்டா எந்திரிச்சு ஓடிடுவான். கீபோ அதோ அந்த பையன் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடி ஓடி வருவான். யோட்டா கிட்ட போய் நிக்கவும் வராதீங்கன்ட்டு லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த பொடியின் திரும்ப இப்படி பண்றானேன்ட்டு கீபா டென்ஷன் ஆவான். நருட்டோ யோட்டன் கத்துறப்ப லைட்னிங் தாக்கும். யோட்டா எனக்கு நாயை பிடிக்காதுன்ட்டு தான் அட்டாக் பண்ணுவான். யோட்டாவை என்னடா பண்ணி தொலைஞ்சிங்கன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. எனக்கே தெரியலன்பா கீபா. அக்கமாருவோட நடந்து போறப்ப நான் அவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட இடியை தாக்கிக்கிட்டே இருந்துச்சுன்பா. இந்த வேலையை பாக்குறதே அவன் தானு சொல்லி கொஸ்டின் பண்ணுவான். யோட்டாவை பார்த்துருவாங்க. சோஜி ஷிகமாரு ஈனோன் சக்குரா லைட்னிங் வச்சு அட்டாக் பண்ற பார்த்துட்டு இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுபாங்க. அப்பனா யோட்டா கோவப்பட்டா அவனால இடி மின்னல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்ட்டு பார்ப்பான் ஷிகமாரு. சக்குரா போற பக்கமே நருட்டோவும் போவான். தலையில லைட்டா மின்னல் தாக்கும். தலைவன் சிரிப்பே ஃபன்னா இருக்கும். இதுக்கப்புறமா கேம் விளையாடுவாங்க. ஷிகமாரு டின்ன உதைப்பான். பப்பி ஏன் கூடவான்னு சொல்லி அக்கமாருவை யோட்டா கூட்டிட்டு போவான். எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அவன் அந்த டின்ன எடுத்துட்டு வரக்குள்ள கவுண்ட் பண்ணுவான் கீபா. யோட்டா நருட்டோ இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துருவான். போடா அந்த பக்கம், இப்பெல்லாம் சவுண்ட் கொடுத்தேன்னா ரெண்டு பேர்த்தையுமே காட்டி கொடுத்தமா இருந்தான்பான். யோட்டா ரொம்ப சந்தோஷமா சிரிப்பான். நிறுத்துடா, ஹாப்பியா இருக்க மாதிரி நடிக்காத, வெதர் மாறவும் நம்மள ஈஸியா கண்டுபிடிச்சிருவான்பா நருட்டோ. என்ன என் மேல கோவமான்னு சொல்லி கேட்பான் யோட்டா. மழை பெய்யவும் மழையான்ட்டு நருட்டோ கொஞ்சம் அமைதியா அந்த பக்கம் போடான்ட்டுருவான். நருட்டோ தான் ஃபர்ஸ்ட் மாட்டுவான் கீபா கிட்ட. யோட்டா மாட்டி விட்டு போயிட்டான்ட்டு கடுப்பாவான். அந்த கேனை உதச்சு எனக்கு காப்பாத்திருக்கவனா வருவானா இல்லையாங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டே போவான். கீபா கடைசியில எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவான். யோட்டா மட்டும் தான் மிஸ் ஆயிருப்பான். யோட்டா எங்க போயிருப்பாங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழை பெய்யும். யோட்டா சோகத்துல இருப்பான் போலக்கு, அங்கதான் இருப்பான் அப்படின்ட்டு ஓடுவாங்க. பார்த்தா ஆன்போவை சேர்ந்தவங்க யோட்டாவை பிடிச்சிருப்பாங்க. ஆன்போ பர்சன் ஒருத்தர் முன்னாடி வந்துட்டு நாங்க அவனை பிடிச்சிட்டோம், அவனை ஃபுல்லா பாத்துக்கிற மாதிரி இன்டர்கேட் பண்ணிக்க போறோம்பாங்க. ஈனோ யோட்டா ஒன்னும் கிராமத்துக்கு ஆபத்தானவெல்லாம் கிடையாதுன்பா. ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் இல்லாம யாருமே வில்லேஜோட பார்டரை தாண்டக்கூடாது. அப்புறம் நாங்க எப்ப வேணாலும் உங்களை கூப்பிடுவோம், இப்ப வீட்டுக்கு போய்க்கங்க பசங்களான்னு பாரு நருட்டோ. ஆனா யோட்டா என்னோட ஃப்ரெண்டுன்ட்டு போறப்ப கையை பிடிச்சிருப்பாரு அன்பு. சின்ன பசங்களா கஷ்டப்பட்டிருப்பாங்க. பிரசன்ட் நருட்டோ அவன் மனசுக்குள்ள அதுதான் கடைசி நாள் யோட்டாவை நாங்க பார்த்ததுன்பா. அப்புறம் நாங்களே யோட்டாவை சாக அனுமதிச்சிட்டோன்ட்டு ஃபீல் பண்ணுவோம். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா லிங்கரிங் ஸ்னோ அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.